வணக்கம், வெல்கம் டு மலர் மனம் தமிழ் சேனல். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எப்பவும் துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அவங்கள மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி எப்படி முற்றிலும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்க முதல்ல மலர் மருத்துவம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மனநிலைக்கான மருத்துவம். அதாவது மனித உணர்வுகளான கோபம், பயம், துக்கம், வருத்தம், குழப்பம், இந்த மாதிரி எல்லா உணர்வுகளையும் மலர் மருத்துவத்துல 38 வகைகளா பிரிச்சிருக்கிறோம். நம்ம எந்த உணர்வுல இருக்கோம் அப்படின்னு சரியா கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்தை கொடுக்கும் பொழுது அந்த உணர்வில் இருந்து முற்றிலும் விடுபடலாம் அப்படிங்கறதுதான் மலர் மருத்துவம். உதாரணத்துக்கு, மிகவும் கோபப்படக்கூடிய ஒரு நபர் அதற்கான கோபத்திற்கான மருந்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு போய் அமைதியானவரா மாற முடியும் அப்படிங்கறதுதான் மலர் மருத்துவம். இதுல கொடுக்கப்படக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறது மலர்களுடைய எசன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால எந்த பக்க விளைவுகளும் அற்றது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் தைரியமா கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரியான மனநிலைகளால் இப்படி எப்பவும் துருதுருன்னு கவனக்குறைபாடோட இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலும் 3 விதமான மனநிலைகள், 3 விதமான பிஹேவியர்ஸ் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸா ஒரு குழந்தைய மாத்த முடியும். அது என்ன அப்படின்னு லைனா பார்க்கலாம். அதுல உங்க குழந்தை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்க. எதுன்னு தெரிஞ்சா அதுக்கான மருந்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தைகளை முற்றிலுமா குணப்படுத்த முடியும். முதல் வகை, எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகள். எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா, ஏதாவது ஒரு புதிய இடத்துல கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னா அவங்க யார் இருக்காங்க, சுத்தி இருக்காங்க, அம்மா பக்கத்துல இருக்கிறாங்களா, தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிறாங்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒவ்வொரு திங்ஸா பிக் பண்ணுவாங்க. ஒரு 2 நிமிஷம் கையில வச்சிருப்பாங்க, திரும்ப அந்த திங்ஸை வீசிட்டு அடுத்ததை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவங்க மனசு பெர்மனண்டா நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். 2வது, இந்த குழந்தைங்க ரொம்பவே இம்பல்சிவ்னஸ் இருக்கிறவங்களா இருப்பாங்க, வெயிட் பண்ண முடியாத ஒரு தன்மை இருக்கிறவங்களா இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கே ஏதாவது கேக்குறாங்க அப்படின்னா அது அவங்க கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அது சூடா இருக்குது, ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெயிட் பண்ண முடியாத தன்மை அவங்க கிட்ட இருக்கும். இந்த குழந்தைகள் நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கும் சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த குழந்தைகள் சுத்தமாவே கண்டுக்க மாட்டாங்க. இது முதல் வகை. 2வது வகை குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்பொழுதும் குதித்து கொண்டும் கத்தி கொண்டும் இருப்பவங்களா இருப்பாங்க. அதாவது மேல இருந்து கீழே குதிக்கிறது, இது சோஃபால இருந்து கீழே குதிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது குதிச்சுக்கிட்டே இருக்கிறது, குதிக்கும் பொழுது ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற குழந்தைகளையும் நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி குழந்தைகள் பொருட்களை அப்படியே லைனா எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் நம்ம சொல்றத முந்தி இருந்த டைப் குழந்தைங்க மாதிரி சுத்தமா காதுலயே போட்டுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு நம்ம சொல்றத கேட்க வைக்கணும் அப்படின்னா குறைந்தது நம்ம ஒரு 6 to 7 தடவை சொன்னோம் அப்படின்னா தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம சொல்றத கேட்பாங்க. இந்த குழந்தைகள் பக்கத்துல இருக்கிற குழந்தைகளையோ பெரியவங்களையோ திடீர்னு தள்ளி விடுறது, அடிச்சு வைக்கிறது, கடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க. இவங்க ஒரு டைப். இன்னொரு டைப் குழந்தைகள் என்ன அப்படின்னா, பேச்சு வராத குழந்தைகள். பேச்சு வராத குழந்தைகள் அப்படிங்கிறவங்களும் ரொம்பவே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்பொழுதும் ஒரு எமோஷனலா அதிகமா ட்ரிகர் ஆகிற மாதிரி எப்போதும் நடந்துகிட்டே இருக்கிறது, இல்ல அப்படின்னா ஏதாவது நோ சொல்லும் போது அதை தாங்க முடியாம எமோஷனலா ரொம்ப கத்துறது, அவங்க கேட்டது நினைச்சது நடக்கல அப்படின்னா அதுக்காக ரொம்பவே அழுகிறது, ரொம்பவே எமோஷனலா ட்ரிகர் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த குழந்தைகள் கிட்ட இருக்கும். இரவுல தூக்கம் வராத பிரச்சனைகள் இந்த குழந்தைகிட்ட இருக்கலாம். கூடவே இந்த குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் பொழுது ரன்னிங் நோஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். கூடவே என்ன இருக்கும் அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன் இல்ல அப்படின்னா டயரியா, இதுல ஏதாவது ஒண்ணு இல்ல 2மே மாறி மாறி இருக்கிற மாதிரியான பிரச்சனைகளும் இந்த குழந்தைகளுக்கு இருக்கலாம். இப்போ இந்த குழந்தைகள், உங்க குழந்தைகள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க, எந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கான மலர் மருந்து கொடுத்து அந்த குணநலனை முற்றிலுமா, அந்த மனநிலையை முற்றிலுமா அந்த குழந்தைகள் கிட்ட இருந்து குணப்படுத்தி அந்த குழந்தைகளை மற்ற எல்லா குழந்தைகள் மாதிரியும் நார்மலான குழந்தைகளா மாற்ற முடியும். அதற்கு நமக்கு அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீடைல்டான அனாலிசிஸ் வேணும். அவங்க என்ன மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி சாப்பிடுவாங்க,
ஒரு நோ சொன்னா அந்த விஷயத்த எவ்வளவு நேரம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணல அப்படின்னா எவ்வளவு நேரம் அடம் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி நமக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் பொழுது அந்த குழந்தைகளோட மனநிலைகள் இதுதான் இதுதான் அப்படின்னு கணிச்சு அவங்கள முற்றிலுமா குணப்படுத்துவதற்கான மருந்துகளை நம்மளால கொடுக்க முடியும். கூடவே இந்த குழந்தைகளை முற்றிலுமா குணப்படுத்தவும் முடியும். நன்றி.